குறித்து ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறார். ஆனால் நானும் இப்படிப்பட்ட நிர்பந்தமான பாவத்தை இன்னைக்கும் செய்து வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் எழுதார். நிர்பந்தமான, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா? இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேங்க, ஆனால் அதை நான் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை யார் விடுதலையாக்க முடியும்? ஒரு கேள்வியை வைக்கிறார். 25ஆம் வருஷத்தை வாசிக்கிறோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன், ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கும் சொல்றாரு பாருங்க, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். என் மனசு தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னு நினைக்கிறேன், என் ஆவி தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னு நினைக்கிறது, என் ஆத்மா தேவனுக்கு பிரியமா இருக்கணும். இந்த பொல்லாத சரீரம், கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, எனக்குள்ள காணப்படுகிற காம விகாரங்கள், வன்கண்கள், தூஷணம்,